சினிமால எதா சாதிக்கணும்னு வெறியா இருக்க பல பேருக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட் சப்போர்ட் எதுவுமே இல்லாம அவரோட உழைப்பு நம்பிக்கையை மட்டும் வச்சு இன்னைக்கு தமிழ் சினிமால டாப் டயர் 1 லிஸ்ட்ல ஒருத்தரா இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. கண்டஸ்டன்ட்ல இருந்து ஆங்கர்ல இருந்து கமெடியன்ல இருந்து ஆக்டர்னு நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு எஸ்கே. சில பேரோட சக்சஸ பார்க்கும்போது தான் நம்ம ஜெயிச்ச ஃபீலிங் கிடைக்கும். அதுல ஒருத்தவர் தான் எஸ்கே. அவரோட வெற்றி அவருக்கு மட்டும் அது வெற்றியா இல்லாம பல பேருக்கு நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை கொடுக்குது. எஸ்கே அவரோட காலேஜ் டேஸ்ல கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ், இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்னு ஒரு ஸ்டேஜை விடாம எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி மிமிக்ரி பண்றாரு. அதை பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ், டேய் சூப்பரா பண்றடா, விஜய் டிவியோட கலக்க சீசன் 2 ஆடிஷன் ஸ்டார்ட் ஆக போது, சும்மா போய் ட்ரை பண்ணுன்னு அவரை மோட்டிவேட் பண்றாங்க. நம்மளால அதை பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன தயக்கத்தோட போன எஸ்கே அந்த வருஷம் 2006 கலக்க போவது யாரு சீசன் 2 வின்னர் ஆகுறாரு. 2008 எஸ்கேவோட டேலண்ட்டை நோட்டீஸ் பண்ண ராஜசுந்தரம் மாஸ்டர் ஏகன்ல ஒரு சின்ன ரோல் ஆஃபர் பண்றாரு. எஸ்கேவும் அதுல நடிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி படத்தோட ஃபைனல் வெர்ஷன்ல அவரோட போர்ஷனை கட் பண்ணிட்டாங்க. காமெடி மட்டும் இல்லாம எனக்கு டான்ஸும் வரும்னு அந்த வருஷம் ஜோடி நம்பர் 1 சீசன் 3 பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சீசனோட ரன்னர் அப் ஆகுறாரு எஸ்கே. என்ன கார்த்திகேயன் இப்படி பின்னிட்டீங்க, சிவகார்த்திகேயன் ஆட்டிடியூட் கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ், சூப்பர். அதுக்கப்புறம் விஜய் டிவிலேயே அவருக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. சூப்பர் சிங்கர் ஜோடி நம்பர் 1 ஷோஸை ஹோஸ்ட் பண்றாரு எஸ்கே. இது மட்டும் இல்லாம அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டலோன் ஷோ அது இது எதுன்னு கொடுக்குறாங்க. முக்காவாசி பேர் அந்த ஷோவை எஸ்கேக்காகவே பார்த்தோம். அவரோட டைமிங் அண்ட் காமெடி சென்ஸை அடிச்சிக்கவே முடியாது. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது இது எல்லாமே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்த எஸ்கே இன்னொரு பக்கம் எனக்கு நடிக்கவும் வரும்னு முகப்புத்தகம், ஐடென்டிட்டி, 360 டிகிரின்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லயும் நடிக்கிறாரு எஸ்கே. 2012 டைரக்டர் பாண்டியராஜ் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குன்னு எஸ்கேட்ட சொல்றாரு. எஸ்கேவும் சரின்னு சொல்லிட்டு மெரினால நடிக்கிறாரு. நம்ம டிவில எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கேரக்டர்ல டெபியூ பண்றாரு எஸ்கே மெரினா படத்துல. எஸ்கேக்கு ஆஸ் அ ஆக்டரா நல்ல பேர் வாங்கி கொடுக்குது மெரினா படம். அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது தனுஷோட 3. நம்ம சாப்பிடும் போது ஃப்ரீயா இருக்கும் போதுன்னு அந்த படத்துல வர ஸ்கூல் போர்ஷன்ஸை போட்டு பார்த்துட்டு தான் இருக்கும். எஸ்கே அந்த படத்துல அவருக்கு என்ன கொடுத்திருந்தாங்களோ அந்த ரோலை மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு 3 படத்துல. உயரமா இருக்க அவ்வளவுதான்டா சொன்னேன், குள்ளமா இருக்க நல்லா இருக்கா மச்சான். அதே வருஷம் 3வது படமா எஸ்கேக்கு ரிலீஸ் ஆகுது மனம் கொத்தி பறவை. ஃபுல் ஃபிளெஜ்ட் லீட் ரோல்ல வந்தாரு எஸ்கே. அவரோட காமெடி அண்ட் இன்னோசன்ஸை வச்சு நல்லாவே என்டர்டெயின் பண்ணியிருந்தாரு. எஸ்கேக்கு அந்த படம் ஒரு டீசென்டான ஸ்டார்ட்டா அமையுது. 2013 திரும்பவும் டைரக்டர் பாண்டியராஜ் கூட சேர்ந்து கேடி பில்லா கில்லாடி ரங்கா ரிலீஸ் ஆகுது. எஸ்கேக்கு அவரோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சூப்பர் ஹிட் சக்சஸை கொடுக்குது அந்த படம். இந்த படத்தோட சிடி இன்னுமே என்கிட்ட இருக்கு. பார்க்கலான்னு பார்த்தா நடுவுலே ஸ்டக் ஆகி நின்றோம். ஏன்னா அத்தனை தடவை தேயே பார்த்துருக்கோம் எங்க வீட்டுல எல்லாருமே. எஸ்கே, விமல், சூரின்னு காம்பினேஷனே குதூகலமா இருந்துச்சு கேடி பில்லா கில்லாடி ரங்கால. படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் யுவனோட பிஜிஎம் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ். என்னதான் படம் ஃபுல்லா சிரிச்சுட்டே இருந்தாலுமே கடைசியில எல்லாருமே அழ வச்சுட்டாங்க அந்த ஒரு பாட்டுல. அப்பா சென்டிமெண்ட் சாங்ஸ் எடுத்தா கண்டிப்பா டாப் 3ல யுவனோட தெய்வங்கள் இளம் சாங் இருக்கும். கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் எஸ்கேக்கு அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது எதிர்நீச்சல். 3 படத்துல நடிக்கும் போது சிவகார்த்திகேயனோட டேலண்ட்டை பார்த்து தனுஷ், வெற்றிமாறனோட ஏடி துரை செந்தில்குமார் அவர்கிட்ட எதிர்நீச்சல் கதையை நரேட் பண்ணும் போது இந்த ஸ்கிரிப்ட் என்ன விட சிவாக்கு நல்லா சூட் ஆகும்னு அவர் ப்ரொடக்ஷன்லயே அந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. படத்தோட ப்ரொமோஷனுக்காக நயன்தாராவையும் ஒரு சாங்க்கு கொண்டு வந்திருப்பாரு தனுஷ். எதிர்நீச்சல் படம் எஸ்கேவோட ஃபார்மட்ல அவரோட ஸ்டைல்லே இருந்துச்சு. அந்த வருஷத்தோட 2வது சக்சஸை கொடுக்குது எதிர்நீச்சல். ஃபர்ஸ்ட் டைம் அனி அண்ட் எஸ்கே ஒன்னா சேர்றாங்க எதிர்நீச்சல்ல. எதிர்நீச்சல் படம் சிவாக்கு ஒரு பிரேக்கா அமையுது. 2-3 படம் நடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பண்ற தப்ப இங்க எஸ்கே பண்ணாம அவர் எப்படி வந்தா மக்கள் ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி வராரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல. டைரக்டர் ராஜேஷோட அசிஸ்டன்ட் பொன்ராம், எஸ்கே, சூரி, சத்யராஜ் காம்போல வந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எஸ்கேவை பட்டி தொட்டி வர கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். முக்கியமா எஸ்கே சூரியோட காம்போ பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் பாடவும் செய்றாரு எஸ்கே. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் எஸ்கேக்கு அந்த வருஷத்தோட 3வது சக்சஸை கொடுக்குது. இந்த படத்தோட காமெடி சீன்ஸ் இன்னைக்குமே ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தான் இருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆட்ரிக் சக்சஸை கொடுத்து அந்த வருஷத்தோட விஜய் அவார்ட்ஸ்ல என்டர்டெய்னர் ஆஃப் த இயர்னு அவார்டு வாங்குறாரு தளபதி கையில எஸ்கே. அவரு பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு.
2014 ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டன்ட் திருக்குமரன் ஏஆர் முருகதாஸோட ஸ்டோரியை வச்சு எஸ்கேக்கு மான் கராத்தே பண்றாரு. இதுவரை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்த எஸ்கேவா இல்லாம மான் கராத்தேல ஸ்டைலா வராரு பீட்டரா. கண்டிப்பா படத்தோட காஸ்டியூம் டிசைனர் சத்யாவை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவரோட காஸ்டியூம்ஸ் எஸ்கேவை செம ஸ்டைலிஷா காமிச்சது படத்துல. எஸ்கே 5 படத்துக்கு அப்புறம் மான் கராத்தேல ஒரு டாப் ஹீரோ ஃபார்மேட் படத்துல நடிக்கிறாரு. இன்ட்ரோ சாங், டூயட் சாங், ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட்னு எல்லாத்தையுமே ஓவர் டூ பண்ணாம சட்டுலா பண்ணியிருந்தாரு. டைரக்டர் திருக்குமரனும் ஒரு ரைசிங் ஸ்டாருக்கு எப்படி சீன்ஸ் இருக்கணுமோ அதே மாதிரி வச்சு கரெக்டான மீட்டர்ல பண்ணியிருந்தாரு மான் கராத்தேல. மான் கராத்தே எஸ்கேக்கு அடுத்த சக்சஸ் கொடுக்குது. 2015 எதிர்நீச்சலோட சக்சஸ்க்கு அப்புறம் அதே டீம் டைரக்டர் துரை செந்தில்குமார், எஸ்கே, ப்ரொடியூசர் தனுஷ், அனிருத்னு அகைன் ஒன்னா சேர்ந்து காக்கி சட்டை பண்றாங்க. இனிஷியலா படத்தோட பேரு டானான்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர் ரைட்ஸ் வாங்கி காக்கி சட்டைன்னு மாத்துறாங்க. எஸ்கே ப்ராப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ல வராரு காக்கி சட்டையில. என்னதான் மான் கராத்தேல ஃபைட் பண்ணியிருந்தாலுமே அது ஸ்டோரியோட சேர்ந்து பாக்ஸிங்கா பண்ணியிருந்திருப்பாரு. காக்கி சட்டையில ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்றாரு எஸ்கே. எஸ்கே சண்டை போடுறதெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு பயத்தோட இருந்த எஸ்கேக்கு காக்கி சட்டையோட சக்சஸ் எஸ்கேவை மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு காமிச்சது. டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர் ஆடுகுளம் படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும் போது இந்த ஸ்கிரிப்டை தனுஷரை மைண்ட்ல வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். பட் லேட்டர் எஸ்கே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணதா சொல்லியிருந்திருப்பாரு. அனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாவே இருந்திருக்கு. என்னதான் படத்தோட ஸ்டோரி பெருசா இல்லாட்டியுமே எஸ்கே அவர் அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முக்கியமான படமா அமையுது காக்கி சட்டை. அதே வருஷம் ரிலீஸ் ஆன சிவராஜ்குமாரோட வஜ்ரகையா கன்னடா படத்துல டைட்டில் சாங்க்கு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு எஸ்கே. மலையாளம், தெலுங்குன்னு எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. தமிழ்ல இருந்து எஸ்கே வந்திருப்பாரு அந்த பாட்டுல. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் அதே டீம் ஒன்னா சேர்றாங்க ரஜினி முருகனுக்கு. 2015 ரிலீஸ் ஆக வேண்டிய ரஜினி முருகன் ப்ரொடியூசர் லிங்குசாமியோட உத்தம வில்லன் அஞ்சானோட லாஸ் இந்த படத்தை பயங்கரமா பாதிச்சுது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த லாஸை செட்டில் பண்ணாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. 2015லயே 5-6 தடவை டிலே ஆகி ஒரு வழியா 2016 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ரஜினி முருகன். மக்கள் என்ன மைண்ட்ல வச்சுட்டு படத்துக்கு போனாங்களோ அதை 200% சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ரஜினி முருகன். என்னதான் சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலுமே காமெடி சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலான்னு எங்கேயுமே படத்துல சொல்ல முடியாது. எஸ்கே சூரியோட காம்போ அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2 பேரையுமே பீக்ல கொண்டு போய் விட்டது ரஜினி முருகன் படம். நம்பி வாங்க சந்தோஷமா போங்கன்னு ட்ரைலர்ல சொன்ன மாதிரி மக்கள் தியேட்டரை விட்டு சந்தோஷமா தான் போனாங்க. கீர்த்தி சுரேஷ்க்குமே ஒரு பிரேக்கை கொடுத்துச்சு ரஜினி முருகன். என்னதான் கெத்து, கதகளி, தாரத்தப்பட்டைன்னு இந்த படங்கள் கூட ரிலீஸ் ஆனாலுமே அந்த வருஷத்தோட பொங்கல் வினர் ஆகுது ரஜினி முருகன். அதே வருஷம் எஸ்கேக்கு ரிலீஸ் ஆகுது ரெமோ. படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அனௌன்ஸ் பண்ணப்பவே படத்து மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஏன்னா படத்தோட டைரக்டரா அட்லியோட அசிஸ்டன்ட், கேமராமேனா பிசி ஸ்ரீராம், சவுண்டுக்கு ஆஸ்கர் வின் பண்ண ரிசுல் பூக்குட்டி, மியூசிக் வழக்கம் போன அனிருத், எடிட்டர் ரூபன், ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ்னு பயங்கரமான ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன்ஸ் ஆன்போர்ட் ஆனாங்க படத்துக்கு. ரஜினி முருகனோட பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் ரெமோ ரிலீஸ் ஆகுது அதே வருஷம். யூஷுவலான கேரக்டர்ஸ்னு இல்லாம ரெமோல ஸ்ட்ராங்கான அட்டம் பண்றாரு சிவா. படத்துல நர்ஸ் கெட்டப் இருக்குன்னு நரேஷன் கேட்டப்போவே ரொம்ப ஆசிலேஷன்ல இருந்த சிவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த படத்தை நரேட் பண்றாரு. அவங்களுக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால சரி பண்ணலாம்னு ஒரு டிசிஷன் எடுத்து நர்ஸ் கெட்டப்ல வராரு ரெமோல. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே அந்த கெட்டப்பை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி இருந்திருப்பாங்க நம்ம பசங்க. அதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்காம எஸ்கே அவரோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு பிளஸ் ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீம் இருந்ததுனால நர்ஸா வந்த எஸ்கேக்கு சக்சஸ் கிடைக்குது ரெமோல. எதிர்நீச்சல், மான் கராத்தே, காக்கி சட்டைன்னு எஸ்கேக்கு ஆல்பம் மீட் கொடுத்த அனிருத் ரெமோக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் கொடுக்குறாரு எஸ்கேக்கு. என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே நிறைய பேர் எஸ்கே படத்துல ஸ்டாக் பண்றத பெருசா பேசியிருந்தாலுமே எஸ்கேக்கு அடுத்தடுத்து சக்சஸா தான் அமையுது ரெமோ. ரஜினி முருகனுக்கு ரிலீஸ் பிரச்சனை வந்த மாதிரியே ரெமோக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்ததா ஓப்பனா சக்சஸ் மீட்ல எஸ்கே பேசினாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் எஸ்டிஆர் அண்ட் விஷால் அவங்களோட சப்போர்ட்டை எஸ்கேக்கு காமிச்சிருந்தாங்க. 2017 வேலைக்காரன் ரிலீஸ் ஆகுது. தனி ஒருவனோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் மோகன் ராஜா எஸ்கேவோட சேர்றாரு. ஃபகத் ஃபாசில் தமிழ்ல டெபியூ பண்றாரு வேலைக்காரன்ல. எஸ்கே, நயன்தாரா, ஃபகத் ஃபாசில்னு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ரிலீஸ் ஆகுது வேலைக்காரன். அனிருத் எஸ்கேவோட காம்போ திரும்ப சேர்ந்து ஒரு ஹிட் ஆல்பம் கொடுக்குறாங்க. கான்ட்ரோவர்சி ரெமோக்கு அப்புறம் இந்த டைம் சோஷியல் மெசேஜோட வந்தாரு எஸ்கே. மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ்னு நிறைய புது சீன்ஸ் இருந்துச்சு படத்துல. தனி ஒருவன் மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லாட்டியுமே சிம்பிளான ஸ்டோரி வச்சு ஸ்கிரீன் பிளே அண்ட் ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் கொடுத்தாரு மோகன் ராஜா. வேலைக்காரன் எஸ்கேக்கு இன்னொரு ஹிட்டா அமையுது.
இதுவரை ஃபெயிலியரே பார்க்காம இருந்த எஸ்கேக்கு 2018 அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபெயிலியரா அமைது சீமராஜா. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகனோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் தேர்ட் டைம் ஒன்னா சேர்றாங்க அதே கூட்டணி. எப்படி எஸ்கே அவரோட அடுத்தடுத்த படத்துல கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரோ அதே மாதிரி சீமராஜாலையும் பீரியட் போர்ஷன் ராஜா கெட்டப்னு ட்ரை பண்றாரு. பட் இந்த டைம் அவரை அந்த கேரக்டர்ஸ் காப்பாத்தல. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போன மக்களுக்கு என்னடா இது வேற படத்துக்கு ஏதாவது மாத்தி வந்துட்டோமான்னு ஃபீல் பண்ற மாதிரி தான் படம் இருந்துச்சு. நம்ம பார்த்த எஸ்கே சூரி காம்போ இங்க சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சூரி இந்த படத்துல பாடிலாம் பில்ட் பண்ணிட்டு வர வந்திருந்தாரு. டைரக்டர் பொன்ராம் அவரோட ஹேட்ரிக் சக்சஸை மிஸ் பண்றாரு சீமராஜால. அதே வருஷம் எஸ்கே அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அருண் ராஜா காமராஜாக்கு ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது கனா. அதுல எஸ்கேவும் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வந்திருப்பாரு நெல்சன் திலீப் குமாரா. அந்த பேரு வேற யாரும் இல்ல, நம்ம டைரக்டர் நெல்சன் தான். டைரக்டர் நெல்சன் அருண் ராஜாவோட ஸ்டார்டிங் கெரியர்ல நிறைய ஹெல்ப் பண்ணதுனால படத்துல வர முக்கியமான கேரக்டருக்கு அவரோட பேரையே கொடுத்திருந்திருப்பாரு. கனா படம் ஃபர்ஸ்ட் சக்சஸ் கொடுக்குது சிவகார்த்திகேயனுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசரா. 2019 டைரக்டர் ராஜேஷோட சேர்ந்து மிஸ்டர் லோக்கல் ரிலீஸ் ஆகுது எஸ்கேக்கு. SMS பாஸ் என்கிற பாஸ்கரன் ஓகே மாதிரி ஒரு ஜானர்ல எஸ்கே கலக்குவார்னு பார்த்தோம். ஏன்னா எஸ்கே அந்த ஜானர்ல எவ்வளவு ஸ்ட்ராங்னு நமக்கு தெரியும். பட் மிஸ்டர் லோக்கல் ஒரு டிசாஸ்டரா அமைது எஸ்கேக்கு. கண்டினியூஸா எஸ்கேக்கு ரெண்டாவது ஃபெயிலியரா அமைது மிஸ்டர் லோக்கல். தொடர்ந்து பேக் டு பேக் ஃபெயிலியரை பார்த்த எஸ்கே என்ன பண்றதுன்னு யோசிச்சு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிரேக் கொடுத்த பாண்டியராஜ் கிட்ட போயிட்டு நம்ம வீட்டு பிள்ளை பண்றாரு. நம்ம வீட்டு பிள்ளை அதே வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு கம்பேக்கை கொடுக்குது எஸ்கேக்கு. இந்த டைம் ராக்கெட் சயின்ஸ் மாதிரி பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணாம பாண்டியராஜ் அவரோட ஸ்டைல்லேயே ஒரு ஃபேமிலி டிராமா BNC சென்டர்ல ஸ்ட்ராங்கான இடத்தை பிடிக்கிறாரு எஸ்கே. அதே வருஷம் எஸ்கேவோட பேனர்ல பிளாக் ஷிப் டீமை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா படத்துல. இது எல்லாத்துக்கும் நடுவுல SK17 விக்னேஷ் சிவன் அனிருத்னு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல விக்னேஷ் சிவனுக்கு அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆகுது. அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ பிரதீப்பை வச்சு LIKவா பண்ணியிருக்காங்க. 2019 மூணாவது படம் ரிலீஸ் ஆகுது ஹீரோ. இரும்பு திரை சக்சஸ்க்கு அப்புறம் PS மித்ரனோட ஜாயின் பண்றாரு எஸ்கே. வேலைக்காரனுக்கு அப்புறம் இன்னொரு சோஷியல் மெசேஜ் படம் எஸ்கே கிட்ட இருந்து. என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே எஸ்கேக்கு கமர்ஷியல் சக்சஸ் கொடுக்குது ஹீரோ படம். 2020 கொரோனானால எந்த படமும் இல்ல. 2021 எஸ்கே பேனர்ல மூணாவது படமா OTTல ரிலீஸ் ஆகுது வாழ். இனிஷியலா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்காக வச்சிருந்த வாழ் படம் கோவிட்னால போஸ்ட்போன் ஆகி சரியான மார்க்கெட் இல்லாததுனால OTTல டைரக்டா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கோலமாவ் கோகிலாவோட சக்சஸ்க்கு அப்புறம் டைரக்டர் நெல்சன் அவரோட ஃப்ரெண்ட் எஸ்கேவோட சேர்றாரு டாக்டர் படத்துல. எஸ்கேவோட சிக்னேச்சரே அவரோட காமெடி தான். பட் அதுக்கு ஆப்போசிட்டா சிரிக்காத ஒரு கேரக்டரா வராரு டாக்டர்ல. நெல்சனோட டார்க் காமெடி பேட்டர்ன்ல எஸ்கேவோட சட்டிலான ஆக்டிங்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அனியோட பேக்ரவுண்ட் மியூசிக்ல பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுக்குது டாக்டர் படம். எஸ்கேக்கு அவரோட ஃபர்ஸ்ட் 100 கோடியை கலெக்ட் பண்ணி கொடுக்குது. பிரியங்கா மோகனுக்கு ஃபர்ஸ்ட் படமே பெரிய சக்சஸா அமைது. வில்லனா வந்த வினய்க்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுக்குது டாக்டர் படம். 2022 அட்லியோட அசிஸ்டன்ட் சிபி சக்கரவர்த்தியோட எஸ்கே ஜாயின் பண்றாரு டான்ல. டைரக்டர் சிபி அவர் எடுத்த பிட்னு ஷார்ட் ஃபிலிமோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் டான். அமைதியா கம்முன்னு டாக்டர்ல வந்த எஸ்கே கலகலன்னு ரவுஸான கேரக்டர்ல வந்தாரு டான்ல. காமெடி லவ் சென்டிமெண்ட்னு அட்லி மாதிரியே எல்லாத்தையும் பேக்டா கொடுத்தாரு டைரக்டர் சிபி. கிளைமேக்ஸ்ல அழாதவங்களே இல்ல தியேட்டர்ல, அந்த இடத்துல ஜெயிச்சாரு டைரக்டர் சிபி. டான் படம் எஸ்கேக்கு ரெண்டாவது 100 கோடியை கலெக்ட் பண்ணி கொடுக்குது. அதே வருஷம் எஸ்கேக்கு ரிலீஸ் ஆகுது பிரின்ஸ். 2021 அனுதீப்போட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆச்சு ஜாதி ரத்னாலு படம். அந்த டைம்ல அந்த படம் பயங்கரமா பாப்புலர் ஆச்சு. நீங்க ஜாதி ரத்னாலு படம் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க, ஜாலியா இருக்கும். எஸ்கே அந்த படத்தோட டைரக்டரை தமிழுக்கு கூட்டிட்டு வராரு பிரின்ஸுக்கு. சரி ஓகே, அனுதீப் மாதிரி ஒரு ஹியூமரஸ் டைரக்டர் எஸ்கே கூட சேர்ந்தா காமெடியான ஒரு படம் வரும்னு பார்த்தா படமே காமெடியா போயிடுச்சு. படத்தை பார்த்து யாரும் சிரிக்காம படத்தை வச்சு வந்த மீம்ஸை தான் பார்த்து நிறைய பேர் சிரிச்சாங்க. டைரக்டர் அனுதீப்னால தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி அண்ட் காமெடியை கிராக் பண்ண முடியாம போகுது. இது டைரக்டர் அனுதீப் மேல தப்பா இல்ல எஸ்கே மேல தப்பான்னு தெரியல. 2023 மண்டேலா படத்தோட டைரக்டர் மடன் அஸ்வினோட ஜாயின் பண்றாரு எஸ்கே மாவீரன் படத்துக்கு. டைரக்டர் மடன் அஸ்வின் ஒரு ஹீரோ நியாயத்துக்காக வில்லன் எதிர்த்து சண்டை போறாருன்னு ஒரு யூஷுவலான லைனை வச்சு அதுல புதுசா என்ன பண்ணலான்னு நம்புற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேண்டசி எலமெண்ட்டை வச்சு பண்ணியிருந்தாரு மாவீரன்ல. முக்கியமா படத்துல வர காமெடி சீக்வன்ஸ் இலேரியஸா இருந்துச்சு. பிரின்ஸோட ஃபிளாப்புக்கு அப்புறம் மாவீரன் கமர்ஷியல் சக்சஸ் கொடுக்குது எஸ்கேக்கு. படத்தோட மியூசிக் டைரக்டர் பரத் சங்கரை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் மாவீரனுக்கு. இன்று நேற்று நாளைக்கு சக்சஸ்க்கு அப்புறம் 2016 அனௌன்ஸ் பண்ண டைரக்டர் ரவிக்குமார் எஸ்கே படம் பல வருஷங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு 2024 பொங்கலுக்கு. பெரிய பட்ஜெட்ல 4000 மேல VFX ஷாட்ஸ் சைஃபைன்னு ரிலீஸ் ஆன ஐலாண்ட் படம் யாருமே எதிர்பார்த்த மாதிரி அமையல. ட்ரைலர் ரிலீஸ் ஆன அப்போ விஷுவல்ஸ் அண்ட் VFX பார்க்கறதுக்கு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. அதனால தான் படத்துக்கு மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாச்சுன்னே சொல்லலாம். பட் ஐலாண்ட் படம் இத்தனை வருஷத்தோட இத்தனை பேரோட எஃபர்ட்ஸ்க்கு ஓவர்த்தா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். அதே வருஷம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேமியோ பண்ணாரு தளபதியோட கோட்ல. அது வெறும் நம்ம கேமியோன்னு மட்டும்
மட்டும் எடுத்துக்கல, கன்னை கொடுத்துட்டாரு அடுத்த தளபதினு எல்லாருமே நிறைய பேசினாங்க. கோட் படத்தை விட அந்த கேமியோ நல்லாவே ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஐப்ல இருக்கும் போதே அதே வருஷம் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது அமரன். 22 படத்துல பார்க்காத எஸ்கேவா வந்தாரு மேஜர் முகுந்தா. அந்த ரோலை 200% ஜஸ்டிஃபை பண்றாரு எஸ்கே. அமரன் படம் புது ரெக்கார்ட்ஸை செட் பண்ணது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கேக்கு மோர் தென் 300 crores கலெக்ட் பண்ணி கொடுக்குது அமரன் படம். This is the face of the Indian Army. எஸ்கே ஏஆர் முருகதாஸ் காம்போல அடுத்து வருது மதராசி. அதுக்கு அடுத்து சிவகார்த்திகேயனோட 25 டிரெக்டர் சுதாவோட பராசக்தின்னு ஒரு பவர் பேக்டான லைன் அப் வச்சிருக்காரு எஸ்கே. உழைச்சா யாரா இருந்தாலுமே மேல வரலான்னு ஒரு ஸ்ட்ராங்கான லைவ் எக்ஸாம்பிளா இருந்துட்டே இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகனாகி ஸ்கிரீன்ல ஆடுவேன், தமிழ்நாடே ஆடுவான். என்னடா ஃப்ரெண்ட்ஸா? Sir, family sir.